நாராயணனை வணங்கி நரனையும் மனிதர்களில் சிறந்தவனையும் சரஸ்வதி தேவியையும் வணங்கி அதன் பிறகு ஜெயம் என்று சொல்ல வேண்டும். லோமஹர்ஷனரின் மகன் உக்ரஸ்ரவஸ் என்ற சூதர் புராணங்களை அறிந்தவர். நைமிஷாரண்யத்தில் ஷௌனகரின் தலைமையில் 12 வருட யாகத்தில் இருந்த பிரம்ம ரிஷிகளை அணுகினார். சூதனின் மகன் பணிவுடன் அவர்களை வணங்கி ஆசிரமத்திற்கு வந்த அவரை நைமிஷாரண்யத்தில் வசிக்கும் தபஸ்விகள் கதைகள் கேட்க சூழ்ந்து கொண்டனர். அவர் முனிவர்கள் அனைவரையும் கைகூப்பி வணங்கி அவர்களின் தவ வலிமையைப் பற்றி விசாரித்தார். அவர்களும் அவரை வரவேற்றனர். அனைத்து தபஸ்விகளும் அமர்ந்த பிறகு லோமஹர்ஷனி பணிவுடன் தனக்கு கொடுக்கப்பட்ட ஆசனத்தில் அமர்ந்தார். அவர் சுகமாக அமர்ந்திருப்பதையும் களைப்பு நீங்கி இருப்பதையும் கண்ட ரிஷிகளில் ஒருவர் கதையை ஆரம்பிக்கும் விதமாக கேள்வி கேட்டார். சௌதே, எங்கிருந்து வருகிறீர்கள்? இவ்வளவு காலம் எங்கே இருந்தீர்கள்? தாமரை போன்ற கண்களை உடையவரே, நான் கேட்பதற்கு பதில் சொல்லுங்கள். சௌதர், ராஜரிஷியான ஜனமேஜயரின் சர்ப்ப யாகத்தில் பரீட்சித்தின் மகனான மன்னரின் அருகில் கிருஷ்ணத்வைபாயனர் சொன்ன புனிதமான கதைகள் வைசாம்பாயனர் முறையாகச் சொன்னார். விசித்திரமான அர்த்தங்களைக் கொண்ட மகாபாரத கதைகளை கேட்டு பல புண்ணிய தீர்த்தங்களையும் ஆலயங்களையும் தரிசித்து சமந்தபஞ்சகம் என்ற புண்ணிய பூமியை அடைந்தேன். அங்குதான் முன்பு பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் மற்ற மன்னர்களுக்கும் போர் நடந்தது. உங்களை பார்க்க வந்தேன். நீங்கள் அனைவரும் நீண்ட ஆயுளை உடையவர்கள், பிரம்மத்தை அறிந்தவர்கள் என்று நான் கருதுகிறேன். இந்த யாகத்தில் சூரியனைப் போன்ற ஒளியும் அக்னியைப் போன்ற சக்தியும் உடையவர்களாக, அபிஷேகம் செய்தவர்களாக, தூய்மையானவர்களாக, ஜெபம் செய்தவர்களாக, அக்னிஹோத்திரம் செய்தவர்களாக இருக்கிறீர்கள். நான் என்ன சொல்ல வேண்டும்? புராணக் கதைகள் வேண்டுமா? தர்மக் கதைகள் வேண்டுமா? அரசர்களின் வரலாறுகள் வேண்டுமா? ரிஷிகளின் கதைகள் வேண்டுமா? ரிஷிகள் வைபாயனர் சொன்ன புராணம் தேவர்களாலும் பிரம்ம ரிஷிகளாலும் கேட்கப்பட்டு பூஜிக்கப்பட்டது. அந்த சிறந்த கதையை விசித்திரமான வார்த்தைகளையும் பர்வதங்களையும் கொண்டது. நுட்பமான அர்த்தங்களையும் நியாயங்களையும் கொண்டது. வேதங்களின் அர்த்தங்களால் அலங்கரிக்கப்பட்டது. பாரதத்தின் வரலாறு புண்ணியமானது, கிறந்த அர்த்தங்களுடன் கூடியது, சம்ஸ்காரங்களுடன் கூடியது, பிரம்மத்தை உணர்த்துவது பல சாஸ்திரங்களால் நிரம்பியது. ஜனமேஜயருக்கு வைசாம்பாயனர் சொன்னது வியாசரின் கட்டளைப்படி அந்த ரிஷி திருப்தியுடன் சொன்னது. 4 வேதங்களுக்குச் சமமானது வியாசரின் அற்புதமான படைப்பு. தர்மத்தை அளிக்கும் பாவத்தை போக்கும் சம்ஹிதையை கேட்க விரும்புகிறோம். சௌதர், ஆதியான புருஷன் ஈசன் புருஹூதன் புருஷட்டுத்தமன். ஒரே எழுத்தாக இருக்கும் பிரம்மம் வெளிப்பட்டதும் வெளிப்படாததும் சனாதனமானது. உள்ளதும் இல்லாததும். இந்த உலகம் உள்ளது இல்லாததற்கும் மேலானது. மேலானவர்களுக்கும் கீழானவர்களுக்கும் படைப்பவன், புராதனமானவன், அழிவில்லாதவன், மங்களமானவன், மங்களம் தருபவன். விஷ்ணு சிறந்தவன், களங்கமில்லாதவன், தூய்மையானவன். ரிஷிகேசனை வணங்குகிறேன். அசையும் மற்றும் அசையாத பொருட்களுக்கு குரு ஹரி. இந்த மகரிஷியால் பூஜிக்கப்பட்ட எல்லா உலகங்களிலும் சிறந்த வியாசரின் கருத்தை முழுமையாகச் சொல்கிறேன். சில கவிகள் சொன்னார்கள், சிலர் இப்போது சொல்கிறார்கள், சிலர் எதிர்காலத்தில் சொல்வார்கள் இந்த வரலாற்றை பூமியில். இது 3 உலகங்களிலும் நிலைத்திருக்கும் பெரிய ஞானம். விரிவாகவும் சுருக்கமாகவும் துவிஜர்களால் இது போற்றப்படுகிறது. அலங்கரிக்கப்பட்டது நல்ல வார்த்தைகளால், தெய்வீக மற்றும் மனித நேரங்களால், சந்தங்கள் மற்றும் விருத்தங்களால் இணைந்தது. அறிஞர்களுக்கு பிரியமானது. ஒளியில்லாத வெளிச்சமில்லாத எங்கும் இருள் சூழ்ந்த பெரிய அண்டம் ஒன்று இருந்தது. உயிர்களின் அழிவில்லாத விதை. யுகத்தின் ஆரம்பத்தில் அது ஒரு காரணம், பெரியது, தெய்வீகமானது என்று சொல்லப்படுகிறது. அதில் சத்தியம், ஒளி, பிரம்மம், சனாதனம் இருப்பதாக கூறப்படுகிறது. அதிசயமானது, சிந்திக்க முடியாதது, எங்கும் சமமானது, வெளிப்படாதது, காரணம், நுட்பமானது, அது உள்ளதும் இல்லாததும். யாரிடமிருந்து பிதாமகர் பிறந்தாரோ பிரபு ஏக பரஜாபதி. பிரம்மா தேவர்களின் குரு, ஸ்தானு மனு க பரமேஷ்டி. பிராசேதஸ் தக்ஷன், தக்ஷனின் 7 புத்திரர்கள். அதன் பிறகு 21 பரஜாபதிகள் தோன்றினார்கள். அளவிட முடியாத ஆத்மா கொண்ட புருஷன், அவரை ரிஷிகள் அனைவரும் அறிவார்கள்.
விஸ்வே தேவர்கள் ஆதித்யர்கள் வசுக்கள் அஸ்வினி தேவர்கள். யக்ஷர்கள் சாத்தியர்கள் பிசாசுகள் குஹ்யகர்கள் பித்ருக்கள். அவர்களிடமிருந்து வித்வான்கள் தோன்றினார்கள், சிறந்த பிரம்ம ரிஷிகள். ராஜரிஷிகளும் பலர், எல்லா குணங்களையும் உடையவர்கள். நீர், வானம், பூமி, காற்று, அந்தரிக்ஷம், திசைகள். வருடம், ருதுக்கள், மாதங்கள், பக்ஷம், பகல், இரவு வரிசையாக. மற்றவை அனைத்தும் உலகிற்கு சாட்சியாக தோன்றின. காணப்படும் அனைத்தும் அசையும் மற்றும் அசையாத பொருட்கள். மீண்டும் யுகம் முடியும் போது எல்லாம் சுருக்கப்படுகின்றன. ருதுக்களில் ருதுக்களின் அடையாளங்கள் பல வடிவங்களில் மாறுகின்றன. அவை யுகங்களின் ஆரம்பத்தில் மீண்டும் மீண்டும் தோன்றுகின்றன. இப்படி இது ஆதியோ அந்தமோ இல்லாதது உயிர்களை அழிக்கும் காரணம். ஆதியும் அந்தமும் இல்லாதது உலகில் சக்கரம் சுழல்கிறது. 33,333 தேவர்கள். வானத்தின் மகன் பெரிய ஒளி, கண், ஆத்மா, விபாவசு, சவிதா, ரிசிக, அரக்க, பானு, ஆஷாவக, ரவி. விவஸ்வானின் புத்திரர்கள் அனைவரும் அவர்களில் இளையவர். தேவபிராட் அவரது மகன் சுப்ராட் என்று அழைக்கப்பட்டார். சுப்ராஜசுக்கு 3 புத்திரர்கள், பரம்பரை உடையவர்கள், அதிகம் படித்தவர்கள். தசஜ்யோதி, சதஜ்யோதி, சஹஸ்ரஜ்யோதி, ஆத்மவான். தசஜ்யோதிக்கு 10,000 புத்திரர்கள். சதஜ்யோதிக்கு அதைவிட 10 மடங்கு புத்திரர்கள். சஹஸ்ரஜ்யோதிக்கு அதைவிட 10 மடங்கு புத்திரர்கள். அவர்களிடமிருந்து குரு வம்சம், யது வம்சம், பரத வம்சம், யயாதி, இக்ஷ்வாகு வம்சம், ராஜரிஷிகள் அனைவரும். பல வம்சங்கள் தோன்றின. உயிர்களின் சிருஷ்டி விரிவாக. உயிர்களின் இடங்கள் அனைத்தும் இரகசியங்கள் பல. வேதம், யோகம், விஞ்ஞானம், தர்மம், அர்த்தம், காமம். தர்ம, காம, அர்த்த சாஸ்திரங்கள், பல சாஸ்திரங்கள். உலக வாழ்க்கை முறை ரிஷி கண்டார்.